ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அல்லேலூயா. நோவா தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனும் ஆயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். 2 வாரத்துக்கு முன்னாடி ஆவியானவர் வெளிப்படுத்தின ஒரு காரியம், உத்தமனை குறித்து நாம் பேச வேண்டும் என்று என் உள்ளத்திலே ஏவப்பட்டேன். உத்தமன் காலேப் எப்படிப்பட்டவன் தெரியுமா? ஆண்டவருக்கு உத்தமனாயிருந்தான். இன்றைக்கு நாமும் உத்தமர்களாக இருக்க வேண்டும். நாமும் ஆண்டவர் நல்லது, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரி ஆக்குவேன் என்று சொன்னது போல நம்மிடத்தில் என்ன இருக்க வேண்டும் என்றால் அந்த உத்தமன். இன்னொரு இடத்தில் சொல்லி இருக்கிறது, கர்த்தர் உத்தம குணத்தில் பிரியப்படுகிறார். அந்த உத்தமம் என்று சொன்னால் எதை செய்யக்கூடாதோ அதை செய்யாமல் இருப்பவனும், எதை செய்ய வேண்டுமோ அதை செய்கிறவன் தான் உத்தமன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நோவா தன் காலத்திலே நீதிமானாய் இருந்தான். நோவா தன் காலத்திலே உத்தமனாய் இருந்தான். அவன் மட்டும் அவனுடைய காலத்தில் நோவாவை தவிர வேறொரு உத்தமன் அந்த காலத்தில் இல்லை. இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள் அத்தனை பேரும் தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டிருந்தார்கள். மற்ற மைக்கெல்லாம் ஆஃப் பண்ணிருங்களா? தங்கள் வழிகளை என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? கெடுத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் நோவா மட்டுமே எப்படிப்பட்டவராயிருந்தார்? உத்தமனாயிருந்தார். நான் கேட்கிறேன், உத்தமன் என்றால் இன்னொரு அர்த்தமும் உண்டு. குற்றமற்ற வாழ்க்கை வாழுகிறவனுக்கு பேர் என்ன தெரியுமா? உத்தமன். குற்றமற்றதான வாழ்க்கை, தவறு செய்யாத ஒரு வாழ்க்கை வாழுகிறவனுக்கு பேர் தான் உத்தமன். ஒரு மனிதனை நீங்கள் கேட்டு பாருங்கள். சில நேரங்களிலே சில மனிதர்கள் சொல்லுவதை நான் கேட்டிருக்கிறேன், பாஸ்டர் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக வாழ முடியாது பாஸ்டர். மனுஷன் பிறந்தா ஏதோ ஒரு குறைகள் இருக்கும், ஏதோ ஒரு தவறுகள் இருக்கதான் செய்கிறது. எல்லா விஷயத்திலும் மனிதர்களாலே ஒரு பர்ஃபெக்டாக என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது என்று சொல்லுகிறதை நான் கேட்டிருக்கிறேன். எல்லாவற்றிலும் என்ன செய்ய முடியாது, பர்ஃபெக்டாக வாழ முடியாது. ஏதோ ஒரு விஷயத்தில் மனுஷன் தவறுகிறான். எல்லா காரணத்திலும் நம்ம தவறு செய்கிறோம். ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம பாவம் செய்கிறோம் பாஸ்டர், நம்மிடத்தில் குறை இருக்கிறது. ஆனால் இங்கே நோவாவை குறித்து சொல்லி இருக்கிறது, தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே நோவா நீதிமானும் உத்தமனாய் இருந்தான். அவன் நோவா வாழ்ந்த காலத்திலே யாருமே உத்தமர்கள் இல்லை. யாருமே எல்லாத்தையும் சரியாய் செய்தவர்கள் ஒருவரும் இல்லை. எல்லாரிடத்திலுமே குற்றம் இருந்தது, எல்லாரிடத்திலுமே பாவம் இருந்தது. அப்ப நோவா மட்டும் உத்தமனாய் வாழுகிறதற்கு எப்படி முடிந்தது? இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களும் பாவம் செய்கிறார்கள். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களும் குற்றம் செய்கிறார்கள். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களும் மீறி நடக்கிறார்கள். சரியான செயலை செய்யவில்லை, பாவத்தை செய்கிறார்கள். ஆனால் நோவா மட்டும் எப்படி உத்தமனாய் வாழ முடிந்தது? யாருக்காவது யோசனை இருக்கா? யாராலையாவது சொல்ல முடியுமா? எல்லாரும் பாவம் செய்யறாங்க. எல்லாரும் என்ன செய்யறாங்க? பாவம் செய்யறாங்க. ஆனா நோவா மட்டும் எப்படி உத்தமனாய் வாழ முடிச்சு? மிகவும் சரியான ஒரு பதில். எல்லாம் என்ன மாதிரி இந்த மைக் எடுத்தாலும் கொஞ்சம் அந்த இதை மட்டும் குறைக்கிறியா? பேஸை குறைக்கிறேன். ரொம்ப குறைக்கிறீங்களா?
எல்லாரும் பாவம் செய்யறாங்க. ஆனா நோவா மட்டும் உத்தமனா வாழ்றதுக்கு ஒரே ஒரு காரணம் உண்டு, ஒரே ஒரு ரீசன் உண்டு. அந்த காரணம் என்னன்னா, நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டே, அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருந்தபடினால்தான் அவனால குற்றமற்றவனாய் வாழ முடிந்தது. மொத்தத்தில் இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை வைத்து பார்க்கும் பொழுது அநேகர் தவறு செய்கிறதை நீங்களும் சொல்லுகிறீர்கள். என் மகன் சொல்லு பேச்சு கேட்கறது இல்லையா, என் மகன் குடிக்கிறான், என் மகன் தன் இஷ்டப்படி வாழுகிறான், என் மகள் என் பேச்சை கேட்கிறது இல்லை, என்னுடைய பிள்ளைகள் என் பேச்சை கேட்கிறது இல்லை, என் கணவன் என் பேச்சை கேட்கிறது இல்லை, அவர் பாவியாயிருக்கிறார், என் மனைவி என் பேச்சை கேட்கிறது இல்லை. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பாவத்தை தண்ணீரை போல குடிக்கிறார்கள், பாவத்தை தண்ணீரை போல பருகுகிறார்கள், அவர்கள் குற்றவாளிகளாகவே வாழுகிறார்கள். என்னதான் செய்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அவர்கள் என்றைக்கு தேவனோடு வாழ ஆரம்பிக்கிறார்களோ அப்பொழுது அவர்கள் குற்றமற்றவர்களாய் வாழுவார்கள். அல்லேலூயா. அப்போ அவர்கள் உத்தமர்களாய் வாழ வேண்டும் என்றால் நீங்கள் திட்டுகிறதுனாலே அவர்கள் உத்தமர்கள் ஆக மாட்டார்கள், அடிக்கிறதுனாலே உத்தமர்கள் ஆக மாட்டார்கள், நீங்கள் கண்டிக்கிறதுனாலே அவர்கள் உத்தமர்கள் ஆக மாட்டார்கள், ஒரு நாளும் நல்லவர்கள் ஆக மாட்டார்கள், ஒரு நாளும் நல்லவர்கள் ஆக மாட்டார்கள். ஒரு நாள் ஒரு வாலிப பையன் என்னிடத்திலே சொன்னான், அவன் பேர் ஆல்வின், இது கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த ஒருவன். அவன் என்னிடத்திலே சொன்னான், நான் 7ஆம் வகுப்போ 8ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது பள்ளிக்கூடத்திலே பெஞ்சை உடைத்தேன், சைக்கிளை திருடி கொண்டு ஓடுவேன், ஒரு முறை சைக்கிளிலே வேகமாய் போகும்போது ஒரு சாக்கடையிலே கொண்டு போய் சைக்கிளை விட்டு விட்டேன், போலீஸ்காரர்கள் பிடித்து கொண்டு போய் என்னை அடி அடி என்று அடித்தார்கள், ஆனால் என் வாழ்க்கையிலே ஒழுங்கு இல்லை, என் தகப்பனார் பிடித்து ஜன்னலிலே கட்டி வைத்து அடிப்பார்கள், நான் என்னுடைய வாழ்க்கையிலே நான் உணரவில்லை. ஒரு நாள் ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது, அப்ப கிருபாசன ரிசல் பாஸ்டர் இருக்க, ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது, நான் ரூமுக்கு மேலே ஏறி உள்ளே இறங்கி அவர் வைத்திருந்த பணத்தை திருடி கொண்டு போய்விட்டேன். நல்ல ஒரு தேவனுடைய ஆவியானவர், நல்ல நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்த பிள்ளை தான். இவன் இப்படி மாறுகிறதுக்கு காரணம் என்ன? இவன் இப்படி போனதுக்கு காரணம் என்ன? இவன் இப்படி பாவம் செய்ததுக்கு காரணம் என்ன? அவன் என்னோடு கூட கொஞ்சம் காலங்கள், என்னோடு கொஞ்சம் மாதங்கள் என்னோடு கூட இருந்தான். நான் அவனுடைய தவறை இதெல்லாம் நான் கேட்டோம். நான் என்ன செய்வேன் தெரியுமா? அப்படி ஒரு ட்ரங்கு பெட்டி தான் வச்சு பூட்டி சாவியை பெட்டி மேலேயே போட்டுருவேன். நான் அதை என்ன ஏதுன்னே நான் கண்டுக்க மாட்டேன், எதையும் என்ன செய்ய மாட்டேன், கண்டுக்கவே மாட்டேன். ஒன்னே ஒன்று ஜெபம் பண்ணுவேன். இப்படி உங்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ணுறேன் இல்லை, இடப்பட்ட நாட்கள்லாம் வந்து நல்லா உட்கார வச்சு இப்படி இருக்காதீங்க அப்படி இருக்காதீங்கன்னு வசனத்தில் சொல்லு. அப்போ தினமும் காலையிலையும் ப்ரேயர், மதியானம் ப்ரேயர், சாயங்காலம் ப்ரேயர், அதில் பிரசங்கம் பண்ணுவோம். ஆராதனையில் என்ன செய்வோம், அப்படியே வேகமாக பிரசங்கத்தை முடியணும்னு வேகமாக கொண்டு போயிடுவோம். ஆனால் மற்ற நேரத்தில் உட்காந்து ஒவ்வொரு வசனத்தையும் விலைக்கு காண்பிக்க, அவன் தேவனோடு இருக்க அவனுடைய வாழ்க்கை முற்றிலுமாய் மாற்றப்பட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் என்ன செய்தான் என்று சொன்னால், ஒரு நாள் ஒரு கடிதத்தை வாங்கினான், தன் போதகருக்கு எழுதினான், ஐயா நான் செய்த பாவங்களை எல்லாம் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று எழுதினான். எல்லாரும் எங்கெல்லாம் பாவம் செய்தானோ அங்கெல்லாம் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று அவன் எழுதினான். ஒரே ஒரு ரீசன் தாங்க, அவன் தேவனுடைய ஆலயத்துல தேவனுடைய கர்த்தருடைய தாசனுக்கு கீழே ஒரு உதவியாளனாக இருந்து
எந்த நேரமும் தேவ சமூகத்தில் அவன் உட்கார்ந்து கர்த்தருடைய வசனங்களை கேட்டுக்கொண்டே இருந்தபடினால் அந்த வசனம் அவனை மாற்றினது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம தேவனோடு நம்ம வாழும்போது, தேவனோடு நாம சஞ்சரிக்கிறது என்றால் அவரோடு கூட வாழுகிற அந்த ஒரு அனுபவம் தேவனோடு உங்கள் பிள்ளைகளை வாழ பழக்குவிக்குவீங்கள். தேவனோடு அவர்கள் உறவாட வேண்டும், தேவனோடு அவர்கள் வாழ வேண்டும், அவர்கள் தேவனோடு இருக்க வேண்டும், தினமும் அவர்கள் வசனத்தை படிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனுஷனை மாற்றும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதாகமத்தை நீ எப்படியாயிலும் படி, நீ எப்படியாயிலும் பைபிளை படி 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 என்று சொல்லுகிறதனுடைய ஒரே ஒரு நோக்கம், நீங்க தேவனோடு வாழ வேண்டும், தேவனோடு வாழ வேண்டும். இன்னும் தேவனோடு வாழ வேண்டும் என்பதை இன்னும் கூட நான் விளக்கமாய் சொல்லட்டுமா? ஒரு பெண்ணை கல்யாணம் செய்து கொடுக்கிறார். அவள் யாரோடு தான் வாழ வேண்டும்? கணவனோடு தான் என்ன செய்யணும்? வாழ வேண்டும். அந்த கணவனோடு வாழுகிற அந்த பெண் தினமும் அந்த கணவனை பார்ப்பாளா பார்க்க மாட்டாளா? பார்ப்பாள். அல்லேலூயா. இதே போலதான் தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் தேவனோடு வாழுகிறீர்கள் என்று சொன்னால் தினந்தோறும் அவரை பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தினந்தோறும் அவரை என்ன செய்யணும்? பார்க்கணும். தினந்தோறும் அவரை பார்க்கணும். நானும் பார்க்கிறேன், இதுவரையிலும் தேவனை நான் என்ன செய்யவில்லை? பார்க்கவில்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? தேவனை பார்க்கிறது எப்படி என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. தேவனை பார்க்கிறது எப்படி என்று சொன்னால், நாம தேவனுடைய வார்த்தைகளை பார்த்தாலே நாம் தேவனை பார்த்ததுக்கு சமம். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகளை பார்த்தாலே தேவனை பார்த்ததுக்கு சமம். அது எப்படி என்று சொன்னால், தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த வேதாகமத்தை படிக்கும் போதே நம்முடைய மனக்கண்களுக்கு தேவன் வந்து விடுவார். அல்லேலூயா. அதற்கு உதாரணத்திற்கு நான் ஒரு வசனத்தை சொல்லுகிறேன். நான் சாந்தமும் மன தாழ்மையுமாய். இப்போ இந்த வசனத்தை படிக்கும் பொழுது நீங்க ஒரு முரட்டு மனுஷனை இமேஜ் பண்றீங்களா, இல்ல ஒரு சாந்தமான ஒரு மனுஷனை இமேஜ் பண்றீங்களா? சாந்தமான ஒரு மனுஷனை உங்க மனசுக்குள்ள இமேஜ் பண்றீங்க. புரியுதா உங்களுக்கு? அன்பான தேவனுடைய பிள்ளை, அந்த வசனம் தான் அவருடைய சாயல். அல்லேலூயா. எது அவருடைய இயேசுவினுடைய சாயல்? தேவனுடைய வசனம் அவருடைய சாயல். அவருடைய சாயலை நாம் காண்கிறோம். அவருடைய சாயலை நாம் காண்கிறோம். எதிலே? தேவனுடைய வார்த்தையிலே அவருடைய சாயலை காண்கிறோம். தேவனுடைய வசனம், ஒருவன் பேசுகிற வார்த்தையை வைத்தே அவனை நம் கண்ணால் பார்க்காவிட்டாலும் அவன் இப்படிதான் இருப்பான் என்பதை நாம இமேஜ் பண்ணிக் கொள்ளுகிறோம். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர்களை கண்ணால் பார்க்காவிட்டாலும் அவர்கள் இப்படிதான் இருப்பார்கள் என்று நாம நம்முடைய மனதிலே வைத்துக் கொள்கிறது போலதான் இந்த வேத வசனங்களை ஒவ்வொரு நாளும் நீங்கள் படிக்கும் பொழுது நீங்கள் தேவனை பார்க்கிறீர்கள். அல்லேலூயா. இதான் தேவனோடு வாழுகிற அனுபவம். இதான் தேவனோடு வாழுகிற அனுபவம். அதே போலதான் நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிற போது, ஒரு பெண் தன் கணவனுடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் கேட்கிறது போல நீங்களும் இந்த தேவனுடைய சத்தத்தை கேட்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேத வசனத்தை கேட்கும் பொழுது நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். நான் பிரசங்கிக்கிறது என்னுடைய வார்த்தை அல்ல, இது அன்புதாசனுடைய வார்த்தை அல்ல. என் வாயிலிருந்து புறப்பட்டுகிற இந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தையாய் இருந்தால் நீங்கள் தேவன் சொல்லுகிறதை நீங்கள் உங்கள் காதுகளினாலே கேட்கிறீர்கள். அல்லேலூயா. தேவன் சொல்லுகிற அந்த வார்த்தைகளை உங்கள் காதுகளினாலே நீங்கள் கேட்கிறீர்கள். நீங்களே தேவனோடு வாழுகிறவர்கள். நீங்களே எப்படிப்பட்டவர்களே? இப்படி தேவனுடைய வார்த்தைகளை படிக்கிறவர்களும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களும் நீங்கள் தேவனோடு வாழுகிறவர்கள். அடுத்தது, இப்போ
அவரை நம்ம பார்க்கிறோம், அவருடைய வார்த்தைகளை நம்ம கேட்கிறோம். அடுத்தது அவரும் நம்ம என்ன செய்வாரு பார்ப்பார. யாரெல்லாம் தேவனோடு வாழுகிறீர்களோ உங்களை தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனைவியை தன் கணவன் பார்த்து கொண்டே இருக்கிறது போல தேவனும் கூட நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒரு தாயும் தகப்பனும் தன் பிள்ளைகளை பார்த்து கொண்டே இருக்கிறது போல தேவனும் நம்மை ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டே இருக்கிறார். அடுத்தது இன்னொரு விஷயத்தை சொல்லுகிறேன். இப்ப கணவனோடு வாழுகிற அந்த பெண், கணவன் என்ன சொல்லுகிறாரோ அதை தான் அந்த மனைவி என்ன செய்வாள்? அப்படி அவள் கணவன் சொல்லுகிறதையே அவள் செய்கிறபடினாலே அந்த மனைவி கணவனுக்கு பிரியமான மனைவியா என்ன செய்யப்படுகிறாள்? காணப்படுகிறாள். அல்லேலூயா. இதுதான் தேவனோடு வாழுகிறது. இப்ப இதெல்லாம் சொல்லிட்டு ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வர்றேன். கணவனோடு வாழுகிற ஒரு மனைவி, கணவனை பார்த்து கொண்டே இருக்கிற ஒரு மனைவி, கணவனாலே பார்த்து கொண்டே இருக்கப்படுகிற ஒரு மனைவி, கணவனுடைய கட்டளைகளையே செய்கிற ஒரு மனைவி, கணவனுடைய அந்த பார்வைக்குள்ளேயே இருக்கிற ஒரு மனைவி இப்பொழுது பாவம் செய்வாளா? சொல்லுங்க, எல்லாரும் பின்னாடி சொல்லுங்க. பாவம் செய்வாங்களா? செய்யவே மாட்டார். இதேதான் தேவனுடைய பிள்ளைகளே. ஒரு மனுஷன் தேவனோடு வாழ்ந்து கொண்டே இருந்தால் அவன் பாவம் செய்ய மாட்டான். புரியுதா? அவன் தேவனோடே இருக்கிறபடினாலே, தேவனுடைய வித்து அவனுக்குள் இருக்கிறபடினாலே, தேவனுடைய வசனம் அவனுக்குள்ளே இருக்கிறபடினாலே, தேவன் என்னை பார்க்கிறாள் என்கிற எண்ணத்தோடு இருக்கிறதுனாலே, தேவனுக்கு அவன் பயந்து இருக்கிறபடினாலே அவன் பாவம் செய்ய, எப்படி ஒரு பெண் பாவம் செய்ய மாட்டாளோ அப்படி இந்த நோவா அவன் உத்தமனாய் வாழுகிறதற்கு முதல் காரணமே என்னவென்றால் அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்ததுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க பாவம் செய்யக்கூடாதா? தேவனோடு வாழ்ந்து கொண்டே இருங்கள், அவரோடு வாழுங்கள், அவரோடு இருங்கள், அவரோடு பேசுங்கள், அவரோடு நடங்கள், அவரோடு இருங்கள். அப்பொழுது நீங்கள் பாவம் செய்ய மாட்டீர்கள். அப்பொழுது நீங்கள் பாவம் செய்ய மாட்டீர்கள். உத்தமர்களாய் வாழுகிறதற்கு ஒரே ஒரு வழி, நம்ம தேவனோடு இருக்கணும். அல்லேலூயா. நீங்கள் தேவனோடு இருந்தால் அவரும் உங்களோடு என்ன செய்வாரு? இருப்பார். சரி, அதே பெண் இப்பொழுது ஒரு பிரச்சனையினாலே வெளியே போய்விட்டார். அவள் உத்தமையாய் வாழ்ந்தாலும் கூட இந்த உலகம் அந்த பெண்ணை உத்தமை என்று என்ன செய்யாது? சொல்ல. ஏதோ ஒரு உதவிக்காக பக்கத்து வீட்டுக்காரனையோ ஒரு தெரிந்த நண்பனையோ யாராவது உதவி கேட்டால் கூட அவர்கள் வித்தியாசமாக என்ன செய்வார்கள்? பார்ப்பார்கள். நானும் இப்பொழுது சொல்லுகிறேன், தேவனுடைய பிள்ளையே, உங்களுக்கு சகாயம் செய்கிற தேவனிடத்தில் உதவி கேட்காமல் இந்த உலகத்தில் நீங்கள் உலகத்தில் நன்மைகளை எதிர்பார்ப்பீர்களானால் உங்களையும் இந்த உலகம் உத்தமர்கள் என்று என்ன செய்யாது? சொல்லவே சொல்லாது. நம்முடைய தகப்பனை நோக்கி மாத்திரம் பாருங்கள், நம்முடைய தாயை மாத்திரம் நோக்கி பாருங்கள், நம் தேவனை மட்டும் நீங்கள் நோக்கி பாருங்கள். அதுவே உங்களுக்கு உத்தம குணத்திற்கு அடையாளமாக அது காணப்படுகிறதா இருக்கிறது. நீங்கள் தேவனோடு வாழ வேண்டும். ஒரு வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நீதிமொழிகள் நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கிறேன். நீதிமொழிகள் யாரோட வாழணும்? ஞானிகளோடு வாழணும். ஞானிகளோடு நீங்கள் வாழுவீர்களானால் நீங்களும் ஞானம் அடைவீர்கள். உலகத்துல 2 ஞானம் உண்டுங்க. ஒன்று சரீர பிரகாரமான ஞானம், இன்னொன்று ஆவிக்குரிய ஞானம். ஆவிக்குரிய ஞானிகளோடு நீங்கள் வாழுவீர்களானால் நீங்களும் எப்படி ஆவீர்கள்? ஆவிக்குரிய ஞானிகளாய் மாறுவீர்கள். அல்லேலூயா.
அல்லேலூயா. நீங்களும் ஆவிக்குரிய ஞானிகளாய் மாறுவீர்கள். அப்போ மூடருக்கு என்னம்மா போட்டிருக்கு? மூடனோ எப்படி அடைவான்? நாசம். அப்ப ஞானி ஒரு நாளும் நாசம் அடையவே மாட்டான். ஞானி என்னைக்குமே நாசம் அடைய மாட்டான். நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க யாராவது பழகணும்னு ஆசைப்பட்டா கூட, பிள்ளைகளே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க யாரோடு பழகுறீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு முட்டாளோட நீங்க தயவு செஞ்சு என்ன செய்யக்கூடாது? பழகவே கூடாது. முட்டாளோட பழகவே கூடாது. பாவம் செய்கிற ஒருவனோட ஒருத்தியோட பழகவே கூடாது. பாவம் செய்கிற ஒருத்தனோட பழகவே கூடாது. கெட்ட வழியில நடக்கிற ஒருத்தனோடைய நீங்க பழகவே கூடாது. அறிவாளி ஒருவன் இருப்பானால் அவனோடு பழகுங்கள். ஒரு ஞானி இருப்பானால் அவனோடு பழகுங்கள். அவன் உங்களுக்கு தெரியாததை சொல்லி தருவான். நீங்கள் கற்றுக்கொள்ளலாம், அறிவிலே வளரலாம். தேவனோடு நீங்கள் சேருங்கள். தேவனுடைய பிள்ளைகளோடு கூட நீங்கள் சேருங்க. ஒரு மனுஷனை குறித்து நம்ம பார்ப்போம். நேரம் போயிட்டே இருக்கு, இருந்தாலும் நான் உங்களுக்கு இப்போ ஞாபகத்தில் வந்ததுனால சொல்லிடுறேன். சாலமோனை போல உலகத்தில் ஞானி யாருமே இல்லை. சாலமோனை போல உலகத்தில் ஞானி ஒருவருமே இல்லை. ஏன் அவர் அப்புறம் விசுவாச பட்டியலில் வரல தெரியுமா? சாலமோனுக்கு கிடைத்த ஞானம் எப்படிப்பட்ட ஞானம் தெரியுமா? சாலமோனுக்கு கிடைத்த ஞானம் எப்படிப்பட்ட ஞானம்? நான் சொல்றேன், உண்மையா சொல்லுவேன், அவருக்குள்ள ஆவிக்குரிய ஞானம் கிடைத்திருந்தால் அவருடைய பெயர் எங்கே வந்திருக்கும்? விசுவாச பட்டியலில் வந்து. உலக ஞானம் கிடைத்தது, ஆனால் தெய்வீக ஞானத்தை சாலமோன் பெறவில்லை. தெரியுமா? தெய்வீக ஞானத்தை இந்த சாலமோன் பெறலை. இந்த லூக்காயை அடிக்கடி வந்து ஒரு வார்த்தையை சொல்லுவார். ஏசுநாதர் எங்கே பிறந்தார் தெரியுமா? கிச்சிலி மரத்துக்கு. எங்கே தெரியுமா இருக்கு? உன்னத பாட்டில் இருக்கு. நான் சொல்லுவேன், அவர் சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டார், அதனால விட்டுருவேன். அதனால நான் நினைப்பேன், சாலமோன் தீர்க்கதரிசி என்று எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கா? அவர் அப்படியே ஒரு வேலை, அவர் ஞானி. உலகத்தில் ஒரு மனுஷன் எப்படி வாழ வேண்டும் என்ற நல்ல கொள்கை, மார்க்கஸ் கூட தான் கொள்கைகளை வகுத்தார், கம்யூனிஸ்ட் கொள்கை. உடனே அவன் ஞானி என்று எடுத்துக்கொள்ள முடியாது. சினிமாவில் கூட தான் நல்ல கொள்கைகள் இருக்கு, அதனால எடுத்துக்கொள்ள முடியாது. அவர் தீர்க்கதரிசியா இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம். நமக்கு அதில் வந்து உடன்பாடு இல்லை. அதனால இப்போ நம்ம சாலமோன் போல ஞானம் உள்ளவர்கள் அதற்கு முன்னாடியும் இல்லை, அதுக்கு பின்னாடியும் இல்லை. ஆனா இவன் எப்படி தெரியுமானா, 1 ராஜாக்களின் புஸ்தகத்துல 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்கள. அவன் யாரோட சஞ்சரித்தான்னு தெரிஞ்சுக்கலாம். 11:4 அதுவாம்மா? எத்தனை இதுதான் டீச்சர்? சாலமோன் வயது சென்றபோது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். உத்தமமா என்ன செய்யல, இருக்கல. இப்ப பாருங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த சாலமோனுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தார். இந்த ஞானத்தை கொடுத்த இவர் யாரோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார்? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. அந்நிய ஸ்திரீகளோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். நீ அந்நிய ஸ்திரீகளோடு சஞ்சரித்து கொண்டிருந்தால் நீயும் அந்த அந்நிய ஸ்திரீகளை போலவே ஆயிடுவ. அந்நிய ஸ்திரீகள் என்றால் தேவ ஞானம் இல்லாத ஸ்திரீகள், தேவனை குறித்து அறிவில்லாத ஸ்திரீகள், தேவனை குறித்து அறிவில்லாத பெண்கள், அல்லது அந்நிய ஆண்களை கூட வைத்துக் கொள்ளுங்கள். நீ அந்நிய ஆண்களோடு சிநேகம் வைத்திருந்தால்
நட்பு வைத்திருந்தால், அந்நிய ஆண்கள்னா ஆண்டவரை அறியாத ஆண்கள், ஆண்களாக இருந்தாலும் சரி, அது பெண்களாக இருந்தாலும் சரி, நீ ஆண்டவரை அறியாத ஆட்களோடு சிநேகம் வைத்தால், நீ ஆண்டவரை அறியாத ஆட்களோடு நீ வாழ்ந்து கொண்டிருந்தால், அதனாலதான் சொல்றது, கிறிஸ்தவ பிள்ளைகளே, கல்யாணம் பண்ணுனா கிறிஸ்தவனை கல்யாணம் பண்ணு, இல்லைன்னா கல்யாணமே பண்ணாத, அப்படியே வாழ்ந்து சாகிறது மேல். அந்நியனை நீ கல்யாணம் பண்ணினா நீ யார்? தேவனோடு சஞ்சரிக்கிறத விட்டுட்டு நீ அந்நியனோடு சஞ்சரிக்க வேண்டியதா இருக்கும். அந்த அந்நியன் அந்நிய தேவர்களுக்குள்ள கொண்டு போய் தேவனை விட்டு வெளியே கொண்டு போய் அந்நிய தேவர்களுக்கு உங்களை பிள்ளைகளாக்கி விடுவார்கள். அப்புறம் நீ உத்தமனா என்ன செய்ய முடியாது? வாழவே முடியும். உத்தமனாய் வாழ விடாது. அந்நியன் உன்னை உத்தமனாய் வாழ விடமாட்டான். அது பெண்ணை பார்க்கறதுக்கு பார்வோனின் குமாரத்தி அழகா இருக்கலாம், பார்க்கறதுக்கு இன்னொரு ஜாதியில போய் கல்யாணம் பண்ணாரு சாலமான், சரி இருக்கட்டும். அம்மன் புத்தர் எல்லாம் கல்யாணம் பண்ணாரா? யாரையோ கல்யாணம் பண்ணிட்டு வந்தாரு, யாரையோ கல்யாணம் பண்ணிட்டு வந்தாரு. அவர் இடத்துல சொல்லியிருக்கோம் பாருங்களேன், இவருடைய ஞானத்தை பாருங்க. இப்படி சொல்லுவார், படித்த ஞாபகம் இருக்கு. பார்வோனுடைய குமாரத்திக்கு எருசலேமில் சாலமோன் வீடு கட்டல. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிற இடத்தில் பார்வோனுடைய குமாரத்தி என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. இந்த அறிவு இருந்துச்சு. இந்த எருசலேமை விட சாலமோனே உன் ஆத்மா விலையேற பெற்றது, உன்னுடைய எண்ணங்கள் விலையேற பெற்றது, நீ விலையேற பெற்றவன். கர்த்தருடைய ஆலயம் இருக்கிற இடத்துல அந்நிய ஸ்திரீகள் இருக்கக்கூடாதுன்னு தூரமா வீட்டை கட்டின. ஆனா நீ என்ன பண்ணிட்ட? நீ யாரோடு சஞ்சரித்து கொண்டிருந்தாய்? அந்நிய ஸ்திரீகளோடு நீ சஞ்சரித்து கொண்டிருந்தாய். அதனால நீ உத்தமன் என்றதான பெயரை வாங்கவே முடியல. தாவீதை போல நீ உத்தமன் என்று ஆண்டவர் சொல்ல முடியல, ஆண்டவரால சொல்ல முடியல. உனக்கு தெரிஞ்சிருந்தே நீ குழியில விழுற, தெரிஞ்சிருந்தே நீ குழியில விழுற. உன்னை உத்தமன் என்று சொல்லவே முடியல. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பழக்க வழக்கம் என்று சொல்லுகிறது, உத்தமர்களோடு வாழுங்கள். உத்தமனுக்கு தேவன் துணையாயிருக்கிறார். உத்தமனுக்கு நீர் எப்படி இருக்கிறீர்? உத்தமனாயிருக்கிறீர். உத்தமனுக்கு தேவன் உத்தமனாயிருக்கிறீர். அதனால நம்ம பழகிற பழக்க வழக்கங்கள், பக்தியுள்ளவர்களோடு நீங்கள் பழகுங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளோடு பழகுங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளோடு அன்பு ஐக்கியம் வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரை மறுதலிக்கிறவர்களோடு நீங்கள் சேராதிருங்கள். அடுத்து பாருங்க, நோவாவுக்கு ஃப்ரெண்டே கிடையாது. எந்த நோவாவுக்கு? இங்க இருக்கிற நோவாவுக்கு இல்லை. அல்லேலூயா. எந்த நோவாவுக்கு? வேதாகமத்தில் இருக்கிற நோவாவுக்கு என்ன இல்லை? ஃப்ரெண்டே கிடையாது. ஏன் தெரியுமா? எல்லாரும் எப்படி என்னடா, எல்லாரும் துன்மார்க்கர்கள், எல்லாரும் பாவிகள், அவங்களோட ஃப்ரெண்டு வைக்கல. அதனால நோவா தப்பினார். அல்லேலூயா. சரி, இன்னும் சில காரியங்கள் எல்லாம் இருக்கு, ஆனால் நேரம் போயிட்டு இருக்கிறதுனால நான் வேணா நீங்கள் வீட்டில் படிச்சுக்கோங்க. இன்னும் வேறோட ஐக்கியம் வைக்கணுன்ட்டு மல்கியா 2:6 நீங்கள் போய் என்ன செய்யுங்க, வீட்டில் நீங்கள் படிச்சுக்கோங்க, வீட்டில் படிச்சுக்கோங்க. அதேமாரி நம்ம எங்கே இருக்கக்கூடாதுன்னா, தாவீது சொல்கிறாரு சங்கீதம் 120:5, ஐயோ நான் மேசைக்கில் என்ன செஞ்சது? சஞ்சரித்தது போதும் அப்படின்னு என்ன செய்கிறாரு? அவர் சொல்கிறாரு. அதனால தேவனுடைய பிள்ளைகளே, மேசைக்கில் எல்லாம் சஞ்சரிக்காதீங்க, ஆண்டவர் இருக்கிற எருசலேமில் நீங்கள் சஞ்சரிங்க, அதுதான் நமக்கு நல்லது. அதே மாதிரி எசேக்கியேல் 47:9 வசனம் சொல்லியிருக்கிறது. அந்த வசனத்தை மட்டும் படிச்சிருங்களேன், நம்ம அப்படியே முடிச்சுட்டு போவோம். எசேக்கியேல் 47:9 சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி, எந்த நதி? ஜீவ நதி. எந்த நதி? பரிசுத்த ஆவி. இது போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கிற ஜீவ பிராணிகள் யாவும். அதாவது இந்த நதி ஓடுகிற இடத்துல சஞ்சரிக்கணும். அல்லேலூயா. எங்க சஞ்சரிக்கணும்? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற இடத்துல சஞ்சரித்தா நீங்க குற்றமற்றவர்களா இருப்பீர்கள்.
அல்லேலூயா. நீங்க உத்தமர்களாய் இருப்பீர்கள். நீங்கள் பாவம் செய்ய மாட்டீர்கள். நோவாவை போல உத்தமர்களாய் வாழ முடியும். அதனால பரிசுத்த ஆவி இருக்கிற இடத்தில் இருங்கள். படிங்க. பிழை. அப்போ இந்த பரிசுத்த ஆவி இருக்கிற இடத்துல இருந்தாதான் நீங்க என்ன செய்வீங்க? பிழைக்கும். படிங்க சார். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடமெங்குள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியில இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆரோக்கியம் கிடைக்கும். அதுல இன்னொரு இடத்துல ஒரு வார்த்தை, அதே வார்த்தை சொல்லியிருக்கு. இந்த இடத்துல சஞ்சரிக்கிறவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? பிழைப்பார்கள். அப்படிதான் டீச்சர் போட்டிருக்கு. அந்த சென்டென்ஸை மட்டும் படிங்க. ஜீவ பிராணிகள் யாவும் என்ன செய்யும்? ஒரு அலையில சொல்லுங்க. அல்லேலூயா. போர் அடிக்குதா? போர் அடிக்கூடாதுன்னு தான் இப்படி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்ப ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கின்றதுல நம்ம பார்ப்போம். எந்த பிராணிகள் பிழைக்கும், எந்த இது பிழைக்கும், எந்த என்ன இந்த நதி ஓடுகிற இடம் எல்லாம் ஒரு மகிழ்ச்சி. இப்போ வந்துருங்க, நோவா மேட்டருக்கு வந்துருங்க, ஆதியாகமத்துக்கு வந்துருங்க. நான் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கின்றதை மட்டும் மறந்துடாதீங்க, விட்டுறாதீங்க. இப்போ ஆதியாகமத்துக்குள்ளே நீங்கள் வந்துருங்க. அங்கேருந்து ஒரு சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்களே. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனம். நாட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊரும் பிராணிகள் யாவும் எல்லா நரஜீவன்களும் பூமியின் மேல் சஞ்சரிக்கிறவைகள் யாவும் மாண்டன. அல்லேலூயா. பூமியில் சஞ்சரிக்கவைகள் யாவும் என்ன செய்யணும்? மாண்டன. பிரைஸ் லார்ட். இதுவும் பூமியில் சஞ்சரிக்கிற யாவும் என்ன செய்தது? மாண்டு போயின. ஏங்க பூமியில சஞ்சரிக்கிறவைகள் எல்லாம் அங்க சொல்லிச்சு. இந்த நதி ஓடுகிற இடங்கள் எல்லாம் அந்த ஜீவன்கள் எல்லாம் என்ன செய்தது? பிழைத்தது. ஆனால் இங்க என்ன செய்தது? மாண்டது. பூமியில் சஞ்சரிக்கிறவைகள் எல்லாம் மாண்டது. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? நாம பூமியில சஞ்சரித்தாலும், இந்த பூமியில வாழ்ந்தாலும், நம்ம தேவனோடு சஞ்சரித்தால் நாம் மாண்டு போக மாட்டோம். அல்லேலூயா. இந்த பூமியிலே நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தாலும் யாரோட இருக்கணும்? தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தால் நம்ம மாண்டு போகவே மாட்டோம். தொடர்ந்து படிச்சுட்டு வாமா. வெட்டாந்தரையில் உண்டான எல்லாவற்றிலும் நாசியிலே ஜீவ சுவாசம் உள்ளவைகள் எல்லாம் மாண்டு போயின. மனுஷர் முதல் மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து அவைகள் பூமியில் இராதபடிக்கு நிக்கிரகமாயின. நோவாவும் அவனோடே வேளையில் இருந்த உயிர்கள் மாத்திரம் காக்கப்பட்டன. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப புரியுதா உங்களுக்கு? தேவனோடு வாழ்ந்தால் நீ அழிந்து போக மாட்டாய். தேவனோடு நீ வாழ்ந்தால் உத்தமனாய் இருப்பாய். நீ தேவனோடு சஞ்சரித்தால் நீ உத்தமனாய் இருப்பாய். அதான் தேவனோடு சஞ்சரிக்கிறதுனா என்ன? பைபிள் படிக்கணும். இதான் சிம்பிள். நீ தேவனோடு வாழ்ந்தால் சாகவே மாட்டாய். நீ தேவனோடு வாழ்ந்தால் உனக்கு அழிவு என்பதே இல்லை. நீ தேவனோடு வாழ்ந்தால் உன்னை தேவன் உத்தமன் என்று சொல்லுவார். நீ ஜெபிக்கிற பிள்ளையாய் இருந்தால், ஜெபிக்கிற மகனாய் மகளாய் இருந்தால் நீ உத்தமனாய் இருப்பாய். உனக்கு அழிவு என்பது என்ன செய்யாது. இன்னைக்கு பாவத்துல வாழ்ற மனுஷன் அழிந்து போய் விட்டான். ஆனா நோவாவோடு கூட பேழையில் இருந்தவர்கள் மட்டும் என்ன செய்யப்பட்டார்கள்? உயிரோடு காக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. உத்தமமா நம்ம வாழலாமா? உத்தமமா நம்ம இருக்கலாமா? நீங்க உத்தமமா வாழுகிறதுனால என்ன நன்மை? நான் பாவம் செய்யாததுனால எனக்கு என்ன நன்மை? நான் பரிசுத்தமா வாழ்றதுனால என்ன நன்மை? நான் ஜெபிக்கிறதுனால என்னப்பா கிடைக்குது? எப்ப பார்த்தாலும் ஜெபம். நான் சொல்லட்டுமா? நீ ஜெபிக்கிறதுனால நீ உன்னை சாகாமல் உன்னை உயிரோடு காப்பாற்றிக் கொள்கிறாய். அல்லேலூயா. நீ வேதம் வாசிக்கிறதுனால நீ எல்லாம் மாண்டு போகும்போது நீ மட்டும் உயிரோடு இருக்க போகிறாய். உலகத்துக்கே ஒரு பஞ்சம் வரும்போது உன்னை மட்டும் கர்த்தர் போஷிக்க போகிறார். உலகத்துக்கே ஒரு தீமை வரும்போது உன்னை மட்டும் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்?
பாதுகாக்க. நீ உத்தமனாய் இருக்கிறது வீண் என்று நினைக்காதே. ஜெபிக்கிற பிள்ளையாய் இருக்கிறது வீண் என்று நினைக்காதே. நீ அந்த ஜெபம் உன்னை காப்பாற்றும். நீ தேவனோடு வாழுகிறது வீண் என்று நினைக்காதே. அந்த வாழ்க்கை உன்னை ஒரு நாள் காப்பாற்றும். அல்லேலூயா. இப்படி நோவாவை காப்பாத்தினது மாதிரி இன்னொருத்தரையும் ஆண்டவர் காப்பாத்திருக்கிறார். யாருக்காவது ஐடியா வருதா? அல்லேலூயா. நானே சொல்லிடுறேன். தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். சிங்கங்கள் என்னை என்ன செய்யவில்லை? சேதப்படுத்தவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. யார சிங்கம் சேதப்படுத்தாது? உத்தமனாய் வாழுகிறவன், தேவனோடு வாழுகிறவனுக்கு. வேலையின் மத்தியிலும் காலை மதியம் சாயங்காலம் இரவிலே 3 வேளை பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்தும், இப்ப ஜெபம் பண்றதுக்கு அனுகூலமா இருக்கும்போதே ஜெபம் பண்ணாத ஆளு, இந்தியாவில் ஒரு சட்டம் வந்து யாரும் ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சட்டம் வந்தா அப்ப சொல்லுவாங்க சில ஆட்கள், என்ன தெரியுமா பாஸ்டர், இந்த சட்டம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க பாஸ்டர், நான் 24 மணி நேரமும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம் பாஸ்டர் அப்படின்னு அப்ப சொல்லுவாங்க. இப்ப கேட்டு பாருங்க. ஏன்னா கெட்டு போறவனுக்கு இந்த சட்டம் ஒரு காரணமாய் அமைந்து விடுகிறது. தேவனுடைய பிள்ளையே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தானியேல் எப்படி தேவனோடு வாழ்ந்து கொண்டிருந்ததுனால தானியேலுக்கு ஒரு நன்மை கிடைத்தது. சிங்கங்கள் அவனை சேதப்படுத்த, சர்ப்பம் உங்களை சேதப்படுத்த, கொரோனா என்கிற கொள்ளை நோய் உங்களை சேதப்படுத்தாது. ஏனென்றால் நீங்களும் நானும் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிறோம், உத்தமர்களாய் இருக்கிறோம், தேவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு விபத்து நம்மை சேதப்படுத்தாது. கீழே விழுந்தா கூட நமக்கு ஒண்ணும் ஆகாது, சேதப்படுத்தாது. சேதமின்றி அவர் நம்மை காப்பார். சேதமின்றி அவரோடு வாழுகிறவர்களை அவர் காப்பார். இப்ப அந்த கணவன் மனைவிக்கு வருவோம். இந்த மனைவிக்கு ஒரு தீமை வருகிறது என்றால் அந்த கணவன் காப்பாற்றுகிறது போல நமக்கும் ஒரு தீமை வருகிறது என்றால் கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனோடு வாழுங்கள். அந்த தானியேல் சொல்றார், நான் தேவனுக்கு முன்பா எப்படி இருந்தேன்? குற்றமற்றவனாய் இருந்தேன், உமக்கும் நான் நீதி கேடு செய்யவில்லை. அதனால சேதப்படுத்தாதபடி ஆண்டவர் என்னை காப்பாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்கு உத்தமனா இருந்து பாருங்க. எந்த உலகத்துல என்ன தீமை வந்தாலும் சரி, அந்த தீமையை உங்க கண்ணால் மாத்திரம் பார்ப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த தீமை என்ன செய்யாது? உன் கண்களால் மாத்திரம் நீ எதை பார்ப்பாய்? எதை பார்ப்பாய்? துன்மார்க்கருக்கு வரும் அந்த பலனை உன் கண்களால் மாத்திரம்தான் நீ பார்ப்ப. ஆனா உங்களுக்கு அது என்ன செய்யாது? நோவா காலத்துல ஜனங்க ஜல பிரளயம், மழை பெய்யுது, மழை பயங்கரமா பெய்ஞ்சு தண்ணி பெருகுது. தண்ணி பெருக்கெடுத்து அங்க என்ன செய்யுது? ஆடு சாகுது, மாடு சாகுது, மிருக ஜீவன்கள்லாம் சாகிறது. இத சாகர மனுஷன் இன்னொருத்தன் சாகிறத பார்க்கறான். ஆனா நோவாவோ பேழைக்குள்ள இருந்த ஒருவரும் அதை என்ன செய்யல, பார்க்கல. பார்த்திருப்பாங்களா? தெரியல, பார்த்தாங்க ஆனா பார்க்கல. ஒருவேளை பார்த்திருந்தாலும் அவர்கள் சாகிறார்கள். ஆனால் நோவாவுடைய குடும்பமோ சாகவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாள் இதெல்லாம் வருங்காலத்துல ஒரு நாள் நடக்க போகிறது. இந்த பூமி அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் இந்த உலகம் அழியும் போது அந்த அழிவை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆனால் அந்த அழிவு உங்கள் மேல் என்ன செய்வதில்லை? வருவது இல்லை. அல்லேலூயா. அந்த அழிவு உங்க மேல என்ன செய்யாது? கண்டிப்பா என்ன செய்யாது? வராது. ஏனென்று சொன்னால் நீங்கள் தேவனுக்கு உத்தமர்களாய் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவருக்கு உத்தமமாய் நீங்கள் வாழுகிறீர்கள். ஆண்டவருடைய வசனத்துக்கு நடுங்குகிறீர்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நடுங்குகிறீர்கள்.
உங்கள் தகப்பனுக்கு எப்படி நீங்கள் பயப்படுகிறீர்களோ அதே போல நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து நடக்கிறபடினாலே ஆண்டவர் உங்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சரி, கடைசியா நம்ம முடிக்க போறோம். ஆதியாகமத்துல 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். இல்லம்மா, ஏனோக்கு பற்றி படி. ஏனோக்கு ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் பொழுதே அவன் காணாமல் என்ன செய்யப்பட்டான்? எடுத்துக் கொள்ளப்பட்டான். இப்ப நான் சொல்லட்டுமா, நீ தேவனோடு வாழ்வாயானால், தேவனோடு இருப்பாயானால், ஆண்டவராகிய இயேசு திரும்பவும் இந்த உலகத்துக்கு வரப்போகிறார். வரமாட்டாரா? வருவான். அப்படி வரும்போது யார் தெரியுமா மறுரூபமாவாங்க? தேவனோடு சஞ்சரிக்கிறவங்க மட்டும்தான் மறுரூபமாவாங்க. தேவனோடு சஞ்சரிக்காதவங்க, நோவாவினுடைய பேழையில் சஞ்சரிக்காதவர்கள் எப்படி மாண்டு போனார்களோ அதே போலதான் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சியில் அகப்படுவார்கள். இந்த உலகத்திலே தேவன் இந்த உலகத்தை அழிக்கும் போது அந்த உலகத்தோடு கூட இவர்களும் அழிந்து போவார்கள். இந்த உலகத்தோடு கூட நாம் அழிந்து போகாதபடிக்கு எப்படி ஏனோக்கு தேவனோடே வாழ்ந்து கொண்டிருந்து அப்படியே திடீரென்று காணாமல் போனது போல நீங்களும் நானும் தேவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் வரும்போது இவன் என்னோடு வாழ்ந்து கொண்டிருந்தவன், என்னுடைய ஜனங்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்று சொல்லி, என்னுடைய பிள்ளைகளை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்று சொல்லி அப்படியே நம்ம பார்த்து கொண்டே உட்கார்ந்து கொண்டே இருப்போம். ஐயோ கை வலிக்கிறது என்று அழுது கொண்டே இருப்போம். இயேசுவே என்று அழுது கொண்டே இருப்போம். ஐயோ பசிக்கிறதே என்று நாம நினைத்து கொண்டே இருப்போம். திடீர் என்று பார்த்தால் நம்முடைய சரீரம் மாறுமா மாறாதா? இமை பொழுதிலே உங்களுடைய சரீரம் மாறும். அந்த சரீரம் மாற்றப்பட்ட உடனே அந்த வலி உங்களுக்கு இருக்காது, பசி இருக்காது, துக்கம் இருக்காது. திடீரென்று நீங்களே நினைப்பீர்கள், என்ன ஆயிற்று எனக்கு? அது என்ன ஆயிற்று? எனக்கு என்ன நடந்தது? திடீரென்று என்னுடைய உருவம் மாற்றப்பட்டு இருக்கிறது. திடீரென்று என்னுடைய சரீரம் வேறொரு சரீரம் வந்திருக்கிறது. ஆனால் இந்த சரீரத்தில் எனக்கு வலி இல்லையே. அவ்வளவு பசியா உட்கார்ந்து இருந்தேனே, இப்பொழுது பசியை காணோமே. இப்படி நினைத்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த சரீரமானது, அந்த உருவமானது இயேசுவின் பக்கத்தில் போய் நிற்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லேலூயா. அவன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் பொழுதே காணாமல் எடுத்துக் கொள்ளப்பட்டான். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அனுபவத்துக்கு நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னார். ஆண்டவர் வரும்போது மறுரூபமாக்கப்படுகிற அனுபவத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னார். இந்த பூமியில நீங்க உத்தமர்களாய் வாழணும். நீங்க உத்தமர்களாய் வாழ வேண்டும் என்று சொன்னார். தேவனோடு நீங்கள் சஞ்சரிக்க வேண்டும், தேவனோடு வசிக்க வேண்டும், அவரோடு நீங்கள் பேசணும், அவருக்காக நீங்க வாழணும். கர்த்தர் உதவி செய்வாராக. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க.